வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா மீன ராசி குரு பயிற்சி. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். மீன ராசி என்பர்களே, புதிய புதிய பயணங்கள், புதிய பெரிய பண வரவு வந்து சேரும். தன்னைத்தான் அறிந்த ஞானி நீங்கள். இளம் வயதிலும் நடு வயதிலும் பெண்கள் விஷயத்தில் வாய்ப்புகள் வந்தாலும் கடைசி நேரத்தில் தன் குடும்ப நிலையை அறிந்து அந்த இக்கட்டான சூழ்நிலையையும் தவிர்த்து தன்னை ஒழுக்க சிலராகவே வைத்துக்கொள்வீர்கள். கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் அனுசரித்து போகும் நிலை பெரும்பாலோருக்கு அமைவது இல்லை. இதனாலேயே செய்து வரும் தொழிலை சிறப்பாக செய்யும் மனதைரியம் குறைந்து ஏதோ இருக்கிறோம், ஏதோ தொழில் செய்கிறோம் என்ற அளவில் அக்கறை இல்லாமல், குடும்ப பாசம் இல்லாமல் அதிருப்தியிலேயே இருந்து வருகிறீர்கள். சிறு வயதிலிருந்தே திறமைகளை தேடி அலைந்து உங்களை நீங்களே வளர்த்து திறமையான ஆளாக்கி கொள்வீர்கள். நம்மிடம்தான் திறமை உள்ளதே என்று இருமாப்பு சிறிதும் இல்லாத நீங்கள் உங்களை பற்றி நீங்களே அவ்வப்போது சிந்தித்து கொள்ளும் குணமுடையவர். மேலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பரபரப்பு உள்ளாகாமல் அமைதியாக இருக்க விரும்புவீர்கள். எப்பொழுதும் தெய்வ சிந்தனையுடன் இருந்து வருபவர் நீங்கள். உங்களுக்கு என்று ஒரு குருவை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். முதலில் மிக சாதாரண நிலையில் வாழ்க்கையை துவங்கும் நீங்கள் படிப்படியாக சுய முயற்சியால் மேன்மேலும் முன்னேறி டாப் லெவல் என்று சொல்லக்கூடிய தகுதி வரை வந்தே தீர்வீர்கள். யார் எது சொன்னாலும் ஆர்வமாக அதை உள்வாங்கிக் கொண்டு உங்கள் மனதில் தோன்றுவதை மட்டுமே செய்வீர்கள். வியாபாரம், ஆன்மீகம், அரசியல், ஜோதிடம் என்று எல்லாவற்றையும் தேடி கண்டு படிப்பீர்கள். எந்த முடிவை உங்களிடம் கேட்டாலும் உடனே ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். தள்ளி போட்டுக்கொண்டே வந்து கடைசி நேரத்தில்தான் கடகடவென்று அள்ளி போட்டு வேலையை முடித்து கொடுத்து விடுவீர்கள் என்று கழுவுகிற மீனில் நழுவுகிற மீனில் ராசியில் பிறந்தவரே, இன்று வரை உங்களுக்கு என்னதான் நடந்து வருகிறது? கடந்த ஒரு வருடமாகவே தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து நடத்தி வருகிறார். இதனால் 2021, 22, 23 விட 24 சிறப்பாகத்தான் மீனராசிக்காரர்கள் இருந்து வருவார்கள். மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி 2027 ஆண்டு வரை வேலை செய்யாது. அப்படி ஒரு நினைப்பு மனதில் இருந்தால் தூக்கி வெளியே போடுங்கள். 6 வருடத்திற்கு பிறகு மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான காலம் கடந்த 5 மாதமாக நடந்து வருகிறது. அப்படியெல்லாம் தெரியவில்லையே, நானும் மீனராசிதான் என்று நீங்கள் சொன்னால் உங்களின் வேலை, தொழில், வியாபாரம், குடும்பம் மற்றும் மகன் அல்லது மகளால் கடனாளியாகி விட்டிருந்திருப்பீர்கள். இப்பொழுது நல்ல நேரம் வந்த பிறகும் வருகின்ற பணம் ஏற்கனவே இருந்து வரும் அதல பாதாள கடனில் போடுவதால் எதுவும் உங்களுக்கு பத்தவில்லை என்றுதான் கிரகநிலை அமையப்பற்றி இருந்து மனபாரத்துடன் நாட்களை தள்ளி கொண்டு வாழ்ந்து வருகிறீர்கள். 3 குரு பகவான் பெயர்ச்சி பலன்கள். 1/5/2024 அன்று ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். உங்களின் மீன ராசிக்கு தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம், சொத்துக்கள் இழப்பு என்ற 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். தீதையே தரும் 3லே துரியோதனன் படை மாண்டது என்று ஜாதக அலங்காரத்திலும் கெடுதி மெத்த செய்வானடா மைந்தன் பீமன் கதையினிலே வீழ்ந்தானே மலை போல சாய்ந்தானே என்று 3ஆம் இடத்து குரு பற்றி புலிப்பாணி முனிவர் புராதன சோலை சுவடியில் எழுதி வைத்துள்ளார். அந்த காலத்து வாழ்க்கை முறை சூழ்நிலையில் நடந்தவைகளை எழுதி வைத்து நமக்கு ஒரு வழிகாட்டிக்காக எழுதி வைத்துள்ளார். இடமாற்றம், வீடு மாற்றம், வீடு விற்பனை. சுகஸ்தானம் என்ற 4ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீடு விரயஸ்தானம் ஆகும். சுப கிரகமான குரு பகவான் 3, 6, 8, 12 என்ற மறைவு ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது சிறப்பு இல்லை என்றாலும் 3ஆம் இடம் தைரியஸ்தானம் ஆகும். கடனே ஆகாது என்று குடும்ப சூழ்நிலையால், பிள்ளைகளின் தொழில் வியாபார சூழ்நிலையால் எதிர்பாராமல் பெரும் கடன்காரராகி விட்ட மீன ராசிக்காரர்கள் வீடு, மனை, கடனை அடைத்து விட்டால்தான் நிம்மதி என்று கடந்த ஒரு வருடமாக இருந்து வருகிறீர்கள். ரூபாய் 100 பொருளை ரூபாய் 40க்கு கூட விற்காத நிலை சென்ற குரு பயிற்சி உங்களுக்கு 1/5/2024 பிறகு வரும் 30/7/2024 முழுமையான முயற்சிகளை எடுத்தீர்கள் என்றால் 100 ரூபாய் பொருளை 85 ரூபாய்க்கு விரும்பி வாங்க வருவார்கள். வரும் பணத்தை கடன் முழுவதையும் அடைத்துவிட்டு உங்கள் இருவருக்கும் புதிதாக ஒரு வீடும் வாங்கி மகிழும் காலம்தான் இந்த 3 குரு காலம். சொத்துக்கள் விற்கும் காலம். பெற்ற தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சித்த ஆயுர்வேத சிகிச்சை மூலம் குணப்படுத்துவீர்கள். வீட்டில் வாஸ்து ஓரளவு சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள். குபேர நைருதி மூலையில் நீங்கள் இருவரும் படுக்க பாருங்கள். போனது எல்லாம் மீண்டும் திரும்பும் யோகம் வரும். 3ஆம் இடத்து குரு பகவான் பார்வை பலன்கள்.
சுப கிரகமான குரு பகவான் தான் நிற்கும் இடத்துக்கு செல்வதை விட தனது 5, 7, 9ஆம் பார்வை பலன்கள் தான் சக்தியான பலன்களை உடனடியாக கொடுக்கும். மீன ராசிக்கு 7, 9, 11ஆம் இடங்கள் குரு பகவான் பார்ப்பது மிகுந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அதிரடியான பெரும் பணவரவையும் கொடுத்தே தீரும். மனதில் இதுவரை இல்லாத தைரியம் வரும். 1/5/2024 குரு பயிற்சி முதல் வந்தே தீரும். சாதித்தே தீருவீர்கள். சுப கிரகம் சுக்கிரன் ராசியில் சுப கிரகம் குரு பகவான் பணமழை. உங்களின் ராசிநாதனுக்கு இருக்கும் அதே குரு நன்மைதான் மீன ராசிக்காரரான உங்களிடம் இருந்து வரும். படத்தில் வருவது போல ரொம்ப நல்லவர் நீங்கள்தான். குரு பகவான் பலம் இழந்துவிட்டால் நீங்களும் பலம் இழந்து விடுவீர்கள். கடந்த 4 வருடமாக மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய யோக காலம் வரவே இல்லை. அதாவது 2020 குரு பகவான் சனீஸ்வரர் வீடான மகர ராசிக்கு சென்றதால் பலம் இழந்து யாரும் மதிக்காத அளவுக்கு நீசமாகிவிட்டார். இதைதான் நீங்களும் பலம் இழந்து தைரியத்தை விடாமல் எப்படியாவது கடவுள் கண்ணை திறப்பார் என்று தைரியத்துடன் தினசரி தொழில் கடமையை செய்து வருகிறீர்கள். ஆனால் மீன ராசிக்காரர்கள் பெரும்பாலோர் 4 வருடங்களாக கடன்காரர்களாகத்தான் இருந்து வருகிறீர்கள். மனைவியுடன் வாழ்கிறீர்களோ இல்லையோ, பிள்ளைகளுடன் வாழ்கிறீர்களோ இல்லையோ, மீன ராசிக்காரர்கள் 2020 முதல் கடனோடு தான் வாழ்ந்து வருகிறீர்கள். 3இல் குரு பகவான் மனதைரிய குரு பகவான். 3ஆம் இடம் மறைஸ்தானம் என்பதால் பணத்தை தருபவர் குரு பகவான் என்பதால் மறைமுகமான வழியில் பணம் அதிகமாக வரும்படியான சூழ்நிலை உண்டாகும். 3ஆம் இடம் தைரியஸ்தானம் என்பதால் மனதில் குரு வந்து அமர்ந்து விட்டதால் மற்றவர்களை குறை சொல்லும் குணமும் உங்களிடம் வந்தே சேரும். இதை முன்பே நீங்கள் தெரிந்து கொண்டதால் மற்றவர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் அட்வைஸ் செய்வதையும் மற்றவர்களை குறை சொல்வதையும் இன்று முதல் நிறுத்திவிட்டாலே உங்களுக்கு எந்தவிதமான துன்பமும் தீமையும் பிரச்சனையும் வராது. இதுதான் சரியான புத்திசாலித்தனம், புத்தி பரிகாரம் ஆகும். இது கோட்சார பலன்கள் மட்டுமே. உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்பொழுது நடந்து வரும் தசாபுக்தி பலன்களுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி பலன்களும் இணைந்து கூட்டியோ குறைத்தோ கிடைக்கப்பெறுவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். வெளியூர் வெளிநாடு செல்லும் மீனராசிக்காரர்கள் 9ஆம் பார்வையால் 7, 9, 11ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். 7ஆம் இடத்தை பார்ப்பதால் களத்திரஸ்தானம் பலம் பெறுகிறது. இதனால் கணவன் மனைவியிடையே இருந்து வரும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யமாக வாழும் நிலை ஏற்படும். மகன் அல்லது மகள் படிப்பு, தொழில், திருமணம் சாதகமாக நடந்து முடியும். ஒரு சிலருக்கு தகப்பனாரின் சொத்துக்கள் வந்து சேரும். தகப்பனாரின் உடல் ஆரோக்கியம் கூடும். குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறைவதால் மனதைரியம் குறைக்கக்கூடிய அளவில்தான் பலன்கள் உண்டு. குரு பகவான் நிற்கும் இடத்திற்கு எதுவும் செய்ய மாட்டார். பார்க்கும் பார்வைக்குத்தான் சிறப்பு என்ற அடிப்படையில்தான் பிரதான நூல்களில் நமது மூதாதையர்கள் எழுதியுள்ளார்கள். குரு பகவான் 3இலிருந்து தனது 7ஆம் பார்வையால் தனது பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. இதனால் கெட்டது என்று நடந்தாலும் அதன் பின் நல்லவைகளும் நாடி வந்து சேரத்தான் போகிறது. இடமாற்றம் என்பது இருந்தே தீரும். இன்னொரு இடத்திற்கு மாற்றமும் நீண்ட நாளாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் இந்த குரு பயிற்சியில் வீடு மாறியே தீர்வீர்கள். வாடகை வீட்டில் வசிப்போருக்கு கூட வீடு மாற்றம் நடந்தே தீரும். சிலர் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சம்பந்தமான காரியங்களால் இடமாற்றம் அடைந்தே தீர்வீர்கள். அதுதான் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதும் கூட. குரு பார்க்க கோடி நன்மை என்றுதான் பிரதான நூல்களில் நமது முன்னோர்கள் எழுதியுள்ளார்கள். மகன் அல்லது மகளால் ஏற்பட்ட மனவேதனை தீரும். மகன் அல்லது மகளின் எதிர்பாராத மனமாற்றத்தால் தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலையில் இருந்து வரும் மீன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்து குரு வரும் 30/5/2024 முதல் 27/10/2024க்குள் மகன் அல்லது மகளால் ஏற்பட்ட கர்மா பலன் முடிந்து உங்களை புரிந்து உங்களுடன் இணைவார்கள். 6 வருடத்திற்கு முன்னால் அகலக்கால் வைத்ததால் மோசமான கடன்காரராகி விட்டோமே என்று பூமி, வீடு, நிலம், மனை, தொழில், வியாபாரத்தை விற்க தயாராக இருந்தும் விற்காத நிலம், வீடு வரும் 30/7/2024 முதல் 27/10/2024க்குள் நல்ல விலைக்கு விற்று முழு கடனையும் அடைத்து உங்கள் இருவருக்கும் ஓர் வீடும் மனையும் வந்து சேரும் யோகமான காலம். பரிகாரம்: மீன ராசி என்பர்களே, 9 வளர்பிறை பிரதோஷத்தில் வெள்ளை நிற ஆடை அணிந்து மௌன விரதம் இருந்து சிவன் கோவிலை 5 முறை சுற்றி வந்து தியானம், பூஜை செய்து வர மகன் அல்லது மகளின் திருமணம் முடிவுக்கு வந்தே தீரும். கவலை வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.